السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نعمده نصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனையும் படைத்து விண்ணை படைத்து விண்ணிலே எண்ணற்ற நட்சத்திரங்களையும் படைத்த வல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இந்த உலகத்திற்கு கடைசியாக அனுப்பப்பட்ட எங்களது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள் அவர்களின் மீதும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் மதரசா மாணவர்கள் அவர்களின் மீதும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான், அல் வாலிதானி ஹுமா கன்சுல் ஃபௌகல் அர்த். இந்த பூமிக்கு மேல உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கு. என்ன பொக்கிஷங்க? உங்களுடைய தாய் தந்தையர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். துவா நம்ம என்னங்க, பெற்றோர்களுக்கு செய்கிறது சிறந்த துவா வேற எதுவுமே கிடையாது. அதிகமாக உங்களுடைய பெற்றோர்களுக்காக இந்த ரமலானில் துவா செய்யுங்க. ஏனென்று சொன்னால் உங்களுக்காக அவங்க வாழ்கின்ற வாழ்க்கையை குலைத்தவர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க செய்யணும்னு சொன்னால் அவங்களோட விஷயங்களை பாதி அவங்க குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் மகன் கேட்டுட்டான், நம்ம என்ன வாங்கிக்கிறது, பையனுக்காக எல்லாம் செய்வோம், பையன் வெளியே 4 இடத்துக்கு போகிறவன், அவனுக்காக நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம பெற்றோர்கள் நமக்காக எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அதனால் என்னங்க, தொழுகும் போதும் தூங்கும் போதும் என்னங்க, பெற்றோர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க. அவங்களுக்காக நீங்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை விட பெரிய நமக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அவங்களிடத்துல பேசுங்க அதிகமாக. அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லுங்கள். பெற்றோர்களுக்கு முன்னாடி என்னங்க, குரலை உயர்த்தி பேசாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் செவி தாழ்த்தி கேளுங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளும் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு துவா செஞ்சாதான் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்வார்கள். அவங்களுக்காக துவா செய்யணும். அவங்களுக்காக நம்ம எல்லா விதையும் செய்யணும். அவங்களுக்காக என்ன செய்கிறது, பணிவிடை செய்கிறது. அவங்க சொல்லாமல் நம்ம செய்யணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தரணும். என்னென்னு சொன்னால், அவங்க போனதுக்கப்புறம் நம்ம கவலைப்படுறோம். அவங்க போனதுக்கப்புறம் என்னங்க சொல்கிறோம், இத்தனை நாளாக எங்கள் அத்தா இருந்தார், அவரை நாங்கள் மதிக்கலை. இப்போ போனதுக்கப்புறம் பசங்கள்கிட்ட சொல்லி நம்ம இது பண்ணுறோம், இத்தனை நாளாக எங்கள் அத்தா இருந்தாருடா, அவரை நான் அப்போல்லாம் இது பண்ணல, இதுக்கடுத்தாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காருண்டு. ஆனால் இப்போ எங்கள் அத்தா போனதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன், அப்போல்லாம் என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு. எந்த பெற்றோரும் என்னங்க என் பிள்ளை நாசமாக போத்துன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தில் அடிபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அவங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயம் இருக்குப்பா, இது வேணாம், தவிர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இதை கேட்டுக்கணும். நம்ம அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறோம் பயன்படுத்தலை அது ஒன்றும் நமக்கு இது கிடையாது. அவங்க சொல்கிற விஷயத்தை என்னங்க கேட்டுக்கணும். பெற்றோர்களுக்கு முதல்ல நம்ம என்னங்க மரியாதை கொடுக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஃபர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.